முன்னாடிலாம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல யாரு கெஸ்டா கூப்பிடுவாங்கன்னு தெரியுமா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், ஹைகோர்ட் ஜட்ஜ், கலெக்டர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களை தான் கெஸ்டா கூப்பிடுவாங்க. ஆனா இப்போ இந்த சோசியல் மீடியால, இந்த இன்ஸ்டாகிராம்ல அவுத்து போட்டு ஆடுறவங்க, ஆபாசமா பேசுறவங்க, கேவலமா பாட்டு பாடுறவங்க, இந்த மாதிரி நாயங்களை தான் கூப்பிடுறாங்க. இவங்க எல்லாம் என்னமோ பெரிய செலிபிரிட்டின்னு இவங்களை கெஸ்டா கூப்பிடுறானுங்க. இவங்களை பத்தி தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் ஏமாத்தி இருக்கானுங்க, எத்தனை பேரை தப்பான வழியில தசை திருப்பி இருக்கானுங்க, எத்தனை பேர்கிட்ட கொள்ளடிச்சிருக்கானுங்க, இதெல்லாம் தெரியுமா? ஃபாலோவர்ஸ் இருந்தா போதும், லைக்ஸ் வந்தா போதும், ட்ரெண்டா இருந்தா போதும், அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவனை நீங்க கெஸ்டா கூப்பிட்டுருவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் ப்ரோமோட் ஆகணும், உங்களுக்கு 4 அட்மிஷன் நடக்கணும், நம்ம பிசினஸ் ப்ரோமோட் ஆகணும்ல அப்படின்னு கண்ட நாய்களை ஆபாசமா பேசணும். பல திருட்டு நாய்களை, பல பேர் ஏமாத்துற நாய்களை, இந்த மாதிரி நாய்களை கூப்பிட்டு நீங்க உங்களுக்கு பாராட்டு விழா நடத்துறீங்க, நீங்க அவங்களுக்கு ஜட்ஜா கூப்பிடுறீங்க, நீங்க அவங்களுக்கு கெஸ்டா கூப்பிடுறீங்க. நல்ல பொருளுக்கு பெரிய விளம்பரம் எதுவும் அவசியம் இல்லைங்க. விலை போகாத உங்க பொருளை கூவி விற்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விலை போற நாய்ங்க உங்களுக்கு தேவைப்படுது. நான் எல்லா இன்ஃபுளுசர்ஸும் சொல்லலைங்க, கண்டிப்பா நல்ல இன்ஃபுளுசர்ஸ் இருக்கீங்க, உங்களை நான் குறை சொல்லவே இல்லை. மெஜாரிட்டியா இருக்கிற இந்த மாதிரி கேவலமான கேடுகட்ட ஏமாத்துற, அட்டுழியம் பண்ற, ஊரை ஏமாத்துற பொறுக்கி நாய்களை பத்தி மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏங்க இது வரைக்கும் நான் ஏதாவது ப்ரோமோட் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? என்கிட்ட எவ்வளவு பேருங்க இதை ப்ரோமோட் பண்ணுங்க, அதை ப்ரோமோட் பண்ணுங்க, எவ்வளவு பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறப்ப அது தப்புன்னு தெரியுது. தப்பான ஒரு விஷயத்த எப்படிங்க ப்ரோமோட் பண்ண முடியும்? அதுவும் நான் எப்படி ப்ரோமோட் பண்ணுவோம் நீங்க நம்புறீங்க? மக்களை ஏமாத்துற, மக்களை அழிக்கிற, மக்களுக்கு கெடுதல் பண்ற ஒரு விஷயத்தை நான் ப்ரோமோட் பண்ண மாட்டேன். யாருமே பண்ணாதீங்க. டேய், உங்க எல்லாருக்குமே உண்மையான இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு மீனிங் தெரியுமாடா? நீங்க போற ரீல்ஸா இருக்கட்டும், கண்டென்ட்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இதை பார்க்குற ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் வருதா? நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி தரோமா? நல்ல தாக்கங்களை அவங்க மனசுல ஏற்படுத்துறோமா? அவங்கள நல் வழியில கொண்டு போறோமா? அவங்கள சீரமைக்கிறோமா? அவங்கள சீராக்குறோமா? அவங்கள உயர்த்தி விடுறோமா? அவங்கள யோசிக்க வைக்கிறோமா? இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் உண்மையான இன்ஃப்ளூயன்சர். சும்மா பேருக்கு சொல்றவங்க இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. இந்த மாதிரி யார் பண்ணிட்டு இருக்கீங்களோ இவங்க தான் உண்மையான இன்ஃப்ளூயன்சர்ஸ். நான் நெஞ்ச நிமித்தி ரொம்ப தைரியமா சொல்லுவேன், ஐ எம் இன்ஃப்ளூயன்சர். என் வீடியோ பார்க்குற பல பேர் சொல்றீங்க, நிறைய என் வாழ்க்கையில கத்துக்கிட்டேன், நிறைய விஷயங்களை வாழ்க்கையில மாறி இருக்கு. இது பேரு பெருமை கிடையாது. நான் உண்மையா இருக்கேன்டா, நேர்மையா இருக்கின்றது ஒரு கட்ஸ், ஒரு தைரியம். இந்த மாதிரி எல்லாருமே இருக்கும். தயவு செஞ்சு இன்ஃப்ளூயன்சர் உங்களை பார்க்குற சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், நல்ல விஷயங்களை கத்துக் கொடுங்க, நல்ல விஷயத்த சொல்லுங்க. அதுக்கான பலனை இறைவன் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பாரு. நேர்மையா இருக்கிறவங்க ஜெயிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆபாசமா பேச, கேவலமா பேசி வீடியோஸ் போறீங்களா, உடனே வந்துருவாங்க. அப்புறம் எங்க போனாங்கன்னே தெரியாது. நல்லதை விதையுங்க, நல்லதை அறுப்பீங்க. நன்றி, வணக்கம்.